The skit name is Once Upon a Time in Kodambakam, and it's going to be in Tamil. இப்போ நடக்க போற கதையை பத்தி சொல்லணும்னா பெருசா ஒண்ணு இல்லைங்க. இந்தியால ஒரு கோடியில இருந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசையில வர ஒருத்தரும், மறுகோடியில இருந்து படம் எடுக்கணும்னு ஆசையில இருக்கிற உலகத்தெல்லாம் வித்துட்டு வர கோடம்பாக்கத்துக்கு வர ஒருத்தரும் இரு துருவங்களா சேர்ந்து படம் எடுக்க ஒரு புது குழு அமைக்கிறாங்க. அவங்க பட கனவு நினைவகதான் இல்லையான்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்படி படப்படப்பா நடக்கிறாரு அவர் தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், இல்ல சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மௌன வெடிகுண்டு பாலாஜி. அந்த பக்கமா நோட்ல ஏதோ ரொம்ப மும்மரமா பார்த்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னு கேட்கறீங்களா? அவர் தாங்க இந்த சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கிடைச்ச ஒரே அடிமை, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சூப்பர் பைக்கர் அருண். இந்த மியூசிக் நடுவுல ஒருத்தர் வராருங்களா, அவர் தான் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரே ஹீரோ. சரியா அவங்க ராகு தான் எப்படி இருந்தாலும் தான் தலைமுடி மட்டும் கரெக்டா இருக்குன்னு பார்த்துக்குவாரு. மனசுல ஏதோ பெரிய ஆரியான நினைப்பு. யார் இவன் இப்படி பைத்தியக்கார மாதிரி அங்க எங்கேயும் அலையாருன்னு பாக்குறீங்களா? ஏதோ பெரிய டைரக்டர் இருப்பாரு போல தெரியுது உங்களுக்கு. இல்லைங்க, இவர் தான் புதுமுக டைரக்டர். எல்லாரும் பாசத்தோட அழைக்கிற அண்ணான்னு அழைக்கிற ஹரி. என்னடா லொகேஷனும் சரியில்லை, ஒண்ணும் சரியில்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர்களா? என்னடா மணி 11 ஆச்சுடா. எங்கடா லொகேஷன் சரியாச்சுடா? எங்கடா புதுமுக வைக்கணும்? எங்கடா கூப்பிடுறாங்க? அனிமேஷன் பண்ணாத அவதார் மாதிரி இருக்கானேடா. சரி டைரக்டா பேசுவியா? பேசு டைரக்ட் பேசு. Hey man, what irresponsible work you are doing? If you are interested to do your work, please be here. Otherwise, get out from the place. டேய் என்னடா பேசுறியா? இங்கிலீஷ்ல பேசுறேன் சார், நமக்கு எப்படி புரியும்? சரி விடு போ. யூனிட்ல வந்துருச்சா? வந்துருச்சு. அவங்க அம்மா என்னடா எங்கடா இப்படி நளினமா சின்ன வயசு பொண்ணு இருக்காங்களே, இவங்க தான் இந்த படத்துக்கு ஸ்பெஷலா லண்டன்ல இருந்து டைரக்ட் இறக்குமதியான ஹீரோயின் நவரசநாயகி குருராஜ். கூட வந்து உயரம் நிற்கிறாங்களே, அவங்க தான் ஹீரோயினோட அம்மா. இந்த படத்தோட அம்மா. இவங்க ஹீரோயின் எங்க போனாலும் கூடவே தான் வருவன்னு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கே பண்ற செலவு படத்தோட பாதி பட்ஜெட் ஆயிடுச்சுங்க. இவர் பேர் தான் அமித். ஆமா உட்காரு. டேய் ஆப்பிள் ஜூஸ் டேய் போங்க இங்க வாடா டேய் வாடா. மணி 11 ஆச்சுடா. என்னடா இந்த கூட்டத்திலேயே முரட்டு ஆனது பாக்குறீங்களா? இவன் தான் இந்த படத்தோட வில்லன். சூப்பர் 6 அடிச்சா 6 மட்டும் தான்
நம்மளோட போக்கா நடக்கடா ஓரம் நிக்க சொல்றா ஓகே டேக் போமா டேக் டேக் போமா அடி கண்ணு எங்கடா இந்த கேமராமேன் எங்கடா கூப்பிடுறா அவனை டேய் என்னடா அளவா மீறி வளர்ந்தவன் வரான்னு பாக்குறீங்களா? இவன் தாங்க நம்ம டாக்டர் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்த படத்தோட கேமராமேன். இவர் பேரு வீடியோ கவரேஜ் வினோத். இவர் எல்லாத்தையும் கவர் நல்லாவே பண்ணுவாரு. டேய் எங்கடா போன? சாரி சார் வயசுக்கு வந்துச்சு வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுக்கு சினிமா படம் எடுக்க கூப்பிட்டா பொம்பளை பிள்ளைலாம் போட்டு வச்சிருக்கியா? போடா போடா கேமரா ரெடி பண்றா போடா லைட் பண்ணீங்கடா பாரா இருட்டாதுடா என்னடா இந்த லொகேஷனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம கட்டிங்க நான் தானே பண்ண போடா லைட் ஆன் பண்றா போடா போடா டேய் என்ன சொல்றா நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சீன் சார் நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இருந்து ஆரம்பிப்போ பாட்டா பாட்டா இல்ல என்னடா டேய் வா நான் கேக்குறேன் பாத்துக்கிறேன் போடா போய் நின்னா ஓகே ஸ்டார்ட் ரைட் ஆன் டேய் கேமராமேன் தூக்கி விடுடா டேய் அமிகிலே இருந்தா என்னடா டேய் டேய் போடா நீ என்ன பண்ற டேய் வாடா இங்க வாடா டேய் போடா இல்ல ஓகேடா டேக் பண்ணலாம் சார் டேய் போடா போ ரெடி 32 32 டேய் அது 25 டேய் போடுறா என்னடா டேய் ஓகே ஸ்டார்ட் ரெடி டேக் ஆக்ஷன் என்னடி ஓரம் சீ போட்டுட்டு ஸ்டிப்பர் இல்ல நோ அப்பா சொல்லுங்க ராஸ்கல் ராக்கெட் ஸ்டார்ட் நிறுத்தா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ வழி வந்துருச்சா உனக்கு டேய் தப்பா எடுத்தாங்கடா போடா சுடாட்டே சுடுற மாதிரி இருக்கே போ சுடாட்டே சுடுறா போடா டேய் என்ன பண்ற நீ ஃபைட்டிங் கேன்சல்டா அடுத்து சாங்கடா சரி சார் ஓகே ஓகே சார் செட்ட மாத்திர லைட் பண்ண கூப்பிடுறா டேய் எங்கடா நீ அத நான் பாத்துறேன் போ என்னட்ட கட்டி டேய் நீ ராக்குடா ஏய் ரைட் பண்ணு ஐயா டேய் போடா டேக் பண்ணலாம் சார் ஓகே ஸ்டார்ட் என்ன கம்பிங் தெரியுங்களா நன்னா 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 கரெக்ட் சார் ஓகே நாங்க டேக் பண்ணலாம் சார் டேய் கேமராமேன் தூக்கி விடுடா ரெடி டேக் டேய் டேய் என்னடா ஆடுற என்ன ஆடுற நீ டேய் எங்கடா அந்த டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுறான் ஐயா யாரு பாக்குறீங்களா? இவன் தான் பெரிய ஆட்டம் நாயகர். இவனுக்கு எந்த ஸ்டெப்ஸும் ஒழுங்கா வராது. வர ஒரு சில அளவு ஸ்டெப்ஸையும் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாரு நம்ம ஆட்டம் நாயகர் ஸ்ரீதர். டேய் என்னடா இவனா ஆட்டவனா டேய் டேய் சைக்கிள் செக்ஷன் மாதிரி இருக்காடா என்னடா சொல்லி இருக்க சார் இதுதான் சார் லேட்டஸ்ட் இப்படி கேளு தப்புச்சு புஜும் தப்புச்சு புஜும் லெஃப்ட்ல குத்துறோம் தப்புச்சு புஜும் தப்புச்சு புஜும் ரெண்டு காலம் சார் டேய் நம்ம பாட்டு இதெல்லாம் என்னடா வருது சரி அப்படியே ரெண்டு காலத்துக்கு கீழே விழுந்துருவாங்கடா என்னடா போடா சொல்லுடா போடா டேய்
ஸ்டெப் தான் சொல்லிட்டேன். போமா சரி கிளியர் பண்ணுங்களா. இப்ப நல்லா வளைச்சு என்னடா வேணும்? அந்த தண்டனை இங்கே தான் வந்தா. ஓ சேட்டா. டேய் எங்கடா சேட்டு? ஆவோஜி. இந்த லொகேஷன்லயே ரொம்ப பாப்பாடு தண்ணி வருதாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் தான் ராஜஸ்தான்ல இருந்து இருந்த ஒட்டகத்தை எல்லாம் வித்துட்டு வந்திருக்காரு. இவர் தான் யாசர். சேட்டு இந்த சேட்டமா சௌக்கியமா? அது இருக்கட்டும் டாக்டர் சாப், நிம்மகிட்ட சேர்த்து அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துச்சு. முன்னா ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட எடுக்கல. நான் பண்ணிட்டு சேட்டு வர பொங்கலுக்கு நம்ம படம் ரிலீஸியா? ரிலீஸ் ஆயிருமா? கண்டிப்பா ஆயிருப்பியா. எந்த விட அதிக கலெக்ஷன் பார்ப்போம். என்ன நம்பியா? இன்னும் படம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒரே ஒரு சாங் தான்யா. அதுக்கப்புறம் டைரக்டா எடிட்டிங் போயிடலாம்யா. என்னயா? சரி பண்ணுங்க. இப்ப டேக் போலாமா? டேய் வாடா டேய். வாங்கடா கேமராமேன் எங்கடா புய்யாடா டேய். ரைட் மேன். நீ யாரா? என்ன பண்ணிட்டு அந்த அக்காவை பார்த்தேன். ஏய் பாட்டு தெரியுமில? ஓகே டேக் பண்ணுவா. ஓகே டேக். ரெடி டேக் ஆக்ஷன். என்னடா பண்ண? டாக்டர் சாப், கேமராமேன் என்ன சொல்லுது? மக்களே, இதனால உங்களுக்கு இந்த கதை மூலமா என்ன சொல்ல வரோம்னா, முழு பயிற்சியும் முறையான அனுபவமும் இல்லாம ஒரு செயல இறங்குனா கடைசியில இந்த மாதிரி தான் வந்து முடியும். சோ யார் யாருக்கு என்ன வருமோ அதை ஒழுங்கா பண்ணுவோம். தேங்க்ஸ். நன்றி.